जय जय राम कृष्ण हरे, 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 जय जय राम कृष्ण हरे। कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, कौसल्यतनया राम नमो, देवकी नंदन कृष्ण नमो, देवकी नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, दशरथ नंदन राम नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, दशरथ नंदन राम नमो, वसुदेव नंदन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, रावण मर्दन राम नमो, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण, कंस विमर्दन कृष्ण नमो, कंस विमर्दन कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, 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 सीतारमण श्री राम नमो, सीतारमण श्री राम नमो, राधा रमण श्री कृष्ण नमो, राधा रमण श्री कृष्ण नमो, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे, जय जय राम कृष्ण हरे।
ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। रामाय रामचन्द्राय रामभद्राय वेदसे रघुनाथाय नाथाय சீதாயா பதையே நமக. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற மந்திரம் 38வது அகஸ்தியா அனுகிரக வர்திதராம். போன இதில் பார்த்தோம் அகஸ்திய மகர்ஷியும் வாயு பகவான் அப்புறம் அக்னி பகவான் அந்த கடலை வத்துறதுக்காக போக சொல்லியிருப்பார். இந்திரன் பண்ண மாட்டேன்பாங்க. அந்த சாபத்தில் அக்னி பகவான் வந்து அகஸ்திய மகர்ஷியாகவும் வாயு பகவான் வந்து வசிஷ்டராக வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதை ஒட்டி நம்ம இது பார்த்தோம். அவன் நல்லதானே பண்ண ஏன் சாபம் கிடச்சதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் குரு சொல்கிறத அஸ்டிஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம் சார் லைஃப்பில் யோகானந்த மகாராஜ் லைஃபுடைய இது சொன்னேன். நான் ஸ்ரீராமர் சொன்னேன். தாடகை வதம் பண்ணும்போது அவர் ஃபஸ்ட்டு பெண்ணை எப்படி நம்ம கொல்ல முடியும்னு யோசனை பண்ணுவார். அப்போது விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுவார், நான் சொல்கிறத செய்யின்னு சொன்னதுக்கப்புறம் குருவுடைய இதை கேட்டு பண்ணுறதை சொன்னது. அது அடுத்து அகஸ்திய லைஃப்பில் 2-3 நிகழ்வுகள் இருக்குது. அதை இன்றைக்கி பார்க்கலாம். ஒரு தடவை கைலாயத்தில் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருமணம், திருக்கல்யாணம். இப்போ எவ்வளோ உலகமே எவ்வளோ ரொம்ப கொண்டாடுவாங்க. எல்லாரும் அந்த அந்த திருக்காட்சியை பார்க்குறதுக்காக கைலாயம் பெறுறாங்க எல்லாரும். நான் முத 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இது சொன்னேன். இந்த ஏகதசி ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி துளசிதாஸ் ராமாயணத்தில் முதல்ல ஆரம்பத்தில் அந்த திருக்கல்யாணம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். நான் எல்லாம் ஆசை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. எல்லாம் அந்த எல்லாம் பூதங்கணங்களாக வரும், பயந்து போயிடுவாங்க சொல்லி அந்த நிகழ்வுகள். அதனால் எல்லாரும் அங்கே போயிடுவாங்க, கைலாயம் போயிடுவாங்க. போனால் என்ன ஆயிடுச்சு, அவன் எல்லா மக்கள் எல்லோரும் மேலே நார்த் இந்தியா போனதுக்கப்புறம் உலகம் அப்படியே டில்ட் ஆச்சு. அப்படியே இப்போ இருக்கிற உலகம் நார்த் சைடு எல்லாம் போனதுக்கப்புறம் படக்குன்னு இப்படி திரும்பிடுச்சு. அப்போ எல்லாரும் ஆடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் இப்படி போயிட்டு இருக்கு உலகம். உடனே பகவான் என்ன பண்ணார், பரமேஸ்வரன் இது எதாவது சரி பண்ணுமே, உலக மக்கள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அகஸ்திய மகரிஷியை கண்ணில் பார்க்குறாரு. யாரை பிடிக்கலான்னு சொல்லி நம்ம அப்படியே ஒரு பார்வை பார்ப்போம் இல்லையா, பிடிச்சி அமுக்கலான்ட்டு. அப்படியே சிவபெருமான் பார்க்குறாரு. அப்படியே குறுமுடின்னு சொல்லி அகஸ்திய மகரிஷி அப்படியே அவர் ஆட்டுக்கு அமைதியாக உட்காந்துருக்காரு. அவரை பிடிச்சி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்டு நீ போயிட்டு வாங்குறாரு. அவர் ரொம்ப ஷாக். இது என்னது காண கிடைக்காத காட்சி. திருக்கல்யாணம், அதுவும் பரமேஸ்வரனுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணம். இப்படி பண்ணிட்டீங்களே இது சொல்லி அப்செட் ஆகிடுச்சு. அப்செட் ஆனே அவங்க ஒன்றும் இது பண்ணல, சண்டை போடல. ஸ்ரீராம இவட்ட பரமேஸ்வரன்ட்ட உங்கள் என் மேலே பாசமே இல்லை, உங்களுக்கு மேலே அன்பே இல்லை, எதுவும் சொல்லவே செய்யலை. அவர் உடனே சரி ரைட் பகவான் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஏதாவது நிச்சயம் அது நன்மை இருக்கும், எனக்கும் நன்மை இருக்கும், இந்த உலகத்துக்கு நன்மை இருக்கும், நான் போகிறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுவார். எல்லாரும் நினச்சி பாருங்கள், எல்லா ஜனங்கள் உயிரினங்கள் எல்லாரும் மேலே கைலாயத்தில் திருக்கல்யாணம் பார்க்கறதுக்கு, இவர் மட்டும் ஒத்தையாக கீழே தென்னகம் நோக்கி வந்துட்டுருக்கார். இதில் நம்ம கற்றுக்கூடிய பாடங்கள் அப்படின்னு பார்க்க போனோம்னா, முதல் இது வந்து நமக்குன்னு இருக்கக்கூடிய என்னது, அந்த நம்முடைய விருப்பங்கள்லாம் விட்டுட்டு இறைவனுடைய விருப்பம் ஏதோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும். யாராக இருந்தாலும் ரைட், அதான் நமக்கு நல்லது, சமுதாயத்துக்கு நல்லது, உலகத்துக்கு நல்லது. இது ஒரு விஷயம். இன்னொரு இது சொல்ல மறந்துட்டேன் நான். இப்போ நம்ம படிக்கிறோம், அதை அப்படின்னா எல்லாம் போய் உலகம் அப்படியே திரும்பிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய இந்து தர்மத்தில் சயின்ஸை வந்து அப்படியே சொன்னால் யாருக்கும் புரியாது. அதை ஒரு கதை மூலமாக சொல்லி தான் அவங்க வந்து புரிய வைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ யாராவது வந்து டெய்லி வந்து நல்லா பட்டை போட்டுக்கோங்கடா, போட்டால் வந்து என்ன செய்யாது, சயின்ஸ் படி என்னது போட்டால் என்ன நீர் இருக்குது, நீர் சத்தை எடுத்துரும் அப்படி எல்லாம் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, சிரிப்பாங்க. போடா ஐயோ ஒருத்தன் அதுக்கு ஒரு மருந்து போட்டால் டக்குன்னு போயிடுன்னு சிரிப்பாங்க. அதுக்கு முன்னோர்கள் என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்குன்னு ஒரு கடவுள் சிவபெருமானை உருவாக்கி அவர் நல்லா இதெல்லாம் போடாமல் பஸ்மமாக அங்கே பூசிக்கிட்டு அவர் மேலே பக்தி செலுத்து, அவருக்காக நீ விதி வை, அது பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஆன்மீகமும் கொடுத்து பக்தியும் கொடுத்து என்ன பண்ணிடுறாங்க, சயின்ஸையும் கொண்டுடுறாங்க. அதே மாதிரி இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சியல் டில்ட்டுன்னு சொல்லி ஒரு இது இருக்குது. நம்ம பூமி சுற்றிட்டு பார்த்துருக்கீங்களா, நேரம் சுற்றாது, டில்ட்டாக இருக்கும். அதுவும் 21.3 டிகிரியில் ஏதோ சுற்றுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க, 23 சுற்றுதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன வேரியேஷன் வருமாமா, 21.3லேருந்து 24.3 வரைக்கும் வேரி ஆகுமாமா. அது அப்படியே இந்த சுற்றுறது இப்படியே போயிட்டு இப்படியே வரும். அது உடனே நடக்காது, அது நடக்கிறதுக்கு 41,000 இயர்ஸ் ஆகுமாமா. ஒரு சொல்லுங்க 41,000ங்கிறாங்க, ஒரு சொல்லுங்க 1 மில்லியன் இயர்ஸுங்கிறாங்க.
ஸோ அதைத்தான் வந்து எப்படி சொன்னால் யாருக்கும் புரியாது. ஏன்னா டெலஸ்கோப் எடுத்து பார்த்தியா இல்லை ப்ரூஃப் கொடுன்னு கேட்பாங்க. அதனால் நம்ம மக்கள் நம்ம பிள்ளை என்ன சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு கதையை உருவாக்கி பக்தியை கொண்டு வந்து அங்கே கூடிய உண்மையை இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஸோ அந்த டில்ட் வந்து இப்போ இருக்கிறது 21.5 இல்லை, இப்போ இருக்கிற 23.5 டிகிரியில் இது ஆகிட்டுருக்கு. அது அப்படியே எது வரைக்கும் வரும், 24.5 வரைக்கும் வரும், திரும்ப அப்படியே போயிட்டு அது நடக்கிற எத்தனை வருஷம் ஆகும், இதுக்கே 41,000 இயர்ஸ். இது வரும்போது தான் கிளைமேட் சேஞ்ச் வர்றதெல்லாம், இந்த சூடு கூடுதுங்கிறோம் குளிர்துங்கிறோம், இதெல்லாம் அந்த டில்ட் ஆகும்போது அந்த சூரியனுடைய வெப்பம் வேறு பக்கம் படும், அப்போ அங்கே குளிர்ச்சி கூடும். இந்த மாதிரியானதுக்காக அந்த சயின்ஸை வந்து நம்முடைய முன்னோர்கள் இந்த கதை மூலமாக நமக்கு வந்து உணர்த்துறாங்க. அடுத்தது இந்த உண்மை நமக்கு பரமசிவன் என்ன சொல்லி அனுப்புவார்னா, நீ வருத்தப்படாத அகஸ்தியமுனி, நீ போ, நீ அங்கே போய் கரெக்டாக இந்த திருக்கல் நடக்கும்போது உனக்கு அங்கே காட்சி கிடைக்கும். நீ எங்கே இருக்கியோ நீ ஸ்பெஷலாக பார்க்கலாம், நீ மற்றவங்களாவது கூட்டத்தில் எழுதி பார்க்கணும், பார்க்க முடியாது, நீ எல்லாத்தையும் ஃபுல்லாக கிளியராக பார்க்கலான்னு சொல்லி அனுப்புவார். இது மாதிரி வந்துடுறார். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இப்போ ஏதாவது நிறைய பேர் பார்த்திங்கன்னா பண வசதி இருக்கும், உடல் ஆரோக்கியம் இருக்கும், கைலாயம் போவாங்க, அமர்நாத் எல்லாம் போவாங்க, ஒரு சில போக முடியாது. அதுக்கு மன வருத்தப்பட்டு ஐயோ நமக்கு இந்த பிறவியே வேஸ்ட் நினச்சி இது பண்ண தேவையில்லை. அங்கே போனாலும் உண்டு, நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்ன பண்ணானது பிரார்த்தனை பண்ணி நல்ல தூய வாழ்க்கை வாழ்ந்தால் அதோடைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் இந்த நிகழ்வு நமக்கு வந்து சொல்லுது. இன்னொரு நிகழ்வு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இங்கே வந்து அகஸ்தியருடைய அந்த ஒரு பெருமை, அவருடைய அந்த கிரேட்னஸை வந்து பகவான் வெளிப்படுத்துகிறார். இப்போ சப்போஸ் நம்ம இங்கே கிரிக்கெட் இப்போ ஒரு ஃபுட்பால் டீம் போடுறாங்க, நம்ம பசங்களெலாம் பிரிப்பாங்க, பார்த்துக்கலாம் மேட்ச் விளாடும்போது பிரிக்கும்போது 2 லீடர்ஸ் வருவாங்க, வந்துட்டு எனக்கு அவன் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு லீடர் என்ன பண்ணுறாரோ எல்லாம் ஃபஸ்ட்டு ரவுண்டு எனக்கு வந்து யாரும் வேண்டாம், அந்த எக்ஸை மட்டும் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிடுறாரு. 10 பேர் நீ வச்சுக்கோடுறாரு. அப்போ அந்த எக்ஸுங்கிறது யாருக்கு ஈக்குவல், 10 பேருக்கு ஈக்குவல். அது மாதிரி அவ்வளவு உலகமே தொடர்ந்து ஒரு பக்கம் வந்தாலும் அகஸ்திய மகரிஷி அவங்க எல்லாம் என்னது சரி சமயம் அவர் அந்த பக்கம் போனால் என்ன இது ஆட்டோமேட்டிக்காக இப்படி சாஞ்சி போன உலகம் என்ன ஆயிருது, அப்படியே நேரம் ஆயிடுது. அப்போ அவர் எப்படிப்பட்ட மகரிஷி, எவ்வளோ ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்திருப்பார், அவருடைய பெருமையை உலகம் தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் சிவபெருமான் அந்த மாதிரி ஒரு லீலை வந்து நடத்தியிருக்கலாம். ஒன்று இது பண்ணிக்கலாம், கடவுளுடைய பராக்கிரமம், கடவுள் நினச்சா எதுனாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணார், இந்த இதை தூக்குறதுக்கு இதை தூக்குவார், என்ன தூக்குவார், கோவர்த்தன மலை அது எப்படி தூக்குனார், போட்டு பவுல்டோசர் வச்சு தூக்குனார். என்ன பண்ணார், கையில் அது என்ன சுண்டு வரல் தான் அப்படின்னு பண்ணார், அப்படியே இதாகிடுச்சு. இறைவன் நினச்சாருன்னா எதுலாலும் பண்ண முடியும். அது மாதிரி நம்ம விநாயகர் பெருமான் இருக்கார்ல, எவ்வளோ பெரிய ஒல்லியாக இருப்பாரா, நல்லா பெருசாக இருப்பாரா, அவருடைய வாகனம் எவ்வளோ பெருசு, இது நோண்டு இருக்கும், எப்படி தாங்கிட்டு போக முடியும். இறைவன் நினச்சா எதுனாலும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்தது. இறைவன் என்ன பண்ணார், அதான் பாரு பெரியார் கூட அனுப்பல, சாதாரண குறுமுனி இவ்வளோ தான் இருக்கார், அவர் அனுப்புனார். அவர் போனால் என்ன, ஹோல் வெயிட் அப்படியே திரும்பிடுச்சு. ஸோ இறைவன் நினச்சாருன்னா ஒரு சின்ன துரும்ப வச்சு கூட என்ன பண்ணுவார், தன்னுடைய செயலை எல்லாம் பண்ணி முடித்து விடுவார் அப்படிங்கிறதே நம்ம அந்த இதுலேருந்து எடுத்துக்கலாம். கடைசி இன்னொரு என்னென்னா, இன்னொரு மீன் எடுத்துக்கலாம். இறைவன் வந்து ஏதாவது ஒன்று பண்ணார்னா அந்த டைம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஐயோ போட்டு இது பண்ணுறாரேன்ட்டு. ஆனால் அவர் பண்ணுறது வந்து லாங் டேர்ம் பிளான். இப்போ நம்மளுடைய பார்வை எங்கே இருக்கும், இப்போ நீங்களாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன எழுதுனா உங்கள் குடும்பத்துக்குள்ள மட்டும்தான் பார்த்து பண்ணுவீங்க. என் குடும்பத்துக்கு நல்லது என்னது கெடுதல் தான் பார்ப்பீங்க. நானும் செய்வேன், வித்யாலயம் மட்டும்தான் பார்ப்பேன், தான் நான் பார்க்க மாட்டேன் நான். ஆனால் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற 300 சென்டருக்கும் நடக்கும், அதை பார்த்து பார்ப்பாங்க. அதே மாதிரி இறைவன் என்ன போவார்னா, தன்னுடைய பிள்ளைகள் இந்த பிரபஞ்சம் அது எல்லாத்துக்கும் நன்மை ஏற்படணும். எத்தனை ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கிடையாது, யுகந்தோரமாக நடக்கணும். அதுக்காக அவர் பண்ணக்கூடிய பிளான் நமக்கு ஃபஸ்ட்டே தெரியாது, ஆனால் அக்செப்ட் பண்ணால் நல்லது. அது என்ன அந்த மாதிரி நல்லது நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம அவர் வராரு, அப்படியே அப்செட் ஆகி விருதுன்னு வந்துட்டு இருக்கார். நேரம் எங்கே பேர் குற்றாலம் போயிடுறாரு. குற்றாலம் எங்கே இருக்குது, கடைசி கோடி அப்படியே அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படி போய் இப்படி போய் சேர்ந்து நிற்கும். அங்கே தாண்டி போக முடியாது, அங்கே தான் அந்த இது ஃபால்ஸ் விழும், மெயின் ஃபால்ஸ் விழும். அங்கே போகிறாரு, போன மனசு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன தான் அக்செப்ட் பண்ணால் உள்ளக்க லைட்டாக உருக்கிட்டு தானே இருக்கும், லைட்டாக இது பண்ணிட்டே இருக்கும். அப்போது அங்கே போகிறாரு, அங்கே விஷ்ணு கோயில் இருக்காங்க. சரி போய் விஷ்ணுவை பார்த்து நாம் நமஸ்காரம் பண்ணலான்ட்டு போகும்போது உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து வைஷ்ணவர்கள் சைவர்கள் சொல்லி அந்த இது உண்டு, சிவன் தான் பெருசு விஷ்ணு தான் பெருசுன்னு சண்டை உண்டு. இவர் என்னது பட்டை போட்டுட்டு சிவன் பக்தம் போகிறாரு, விட மாட்டேங்கிறாங்க. இன்னும் வருத்தம் கூடியிருந்தவருக்கு, என்னடா இப்படி போச்சுன்ட்டு பக்கத்தில் இளஞ்சின்னு சொல்லி ஒரு சின்ன ஊர் இருக்குது, அங்கே முருகன் இருக்கார், இளஞ்சி முருகன் சொல்லி. அங்கே போய் ஒரு சிவலிங்கம் மண்ணால் செய்யப்பட்டு பூஜை பண்ணுறாரு.
அப்போ முருகன் காட்சி கொடுக்குறாரு. கொடுத்து ஐடியா கொடுக்காரு. முருகன் ஐடியா கொடுக்காரு பாருங்கள். ஸ்ரீகிருஷ்ணர் மாதிரி அவர் ஐடியா கொடுக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்க ஆசிரியரே, நீங்கள் போகும்போது வைணவர் மாதிரி நீங்கள் வேஷம் போட்டு போங்க, விபூதி போடாங்க, திருமண் போட்டுக்குங்க, பொட்டு வச்சுக்கோங்க, போங்க, விட்டுருவாங்களோ ஐடியா கொடுக்காரு. முருகன் கொடுக்குறாரு. உடனே இவர் போகிறாரு. போனோடனே ரைட் ராயலாக திறந்து விட்டுறாங்க. உள்ளே போகிறாரு. போனோடனே நின்ற கோலத்தில் பெருமாள் நிற்கிறார், விஷ்ணு நிற்கிறார். போனே குறுகன்னு சொல்லி பெருமாள் மேலே கையை வச்சு அமுக்குறாரு. அமுங்குன்னு அப்படியே பெருமாள் அப்படியே சுருங்கி வந்துட்டே இருக்கார். வந்து லிங்க வடிவத்துக்கு வந்துடுறாரு. கடைசியில் அங்கே பெருமாள் மறைஞ்சு போயிடுறாரு. லிங்கம் அங்கே இருக்கு. இப்போவும் அங்கே கோவில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லிங்கத்து மேலே ஒரு கை, அந்த பாதமாக கை வச்சு அமுக்கினா இப்போ அந்த தடம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அகஸ்தியர் அமுக்கனால சிவபெருமானுக்கு தலைவலி வந்துருச்சு. அதில் டெய்லி இப்போ அங்கே காலைல 9:30க்கோ 10:30 மணிக்கோ தைலம் போட்டு டெய்லி இது பண்ணுவோம். ஏன்னா சிவபெருமானுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி இந்த மாதிரி நிகழ்வு நடந்துச்சு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட். இது உலகத்துக்கு என்ன பண்ணார் இவன், என்ன பண்ணியிருக்கார் அகஸ்தியர் மூலமாக, சிவனும் ஒன்று தான், விஷ்ணு ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து நிறுத்துறதுக்காக இவர் அங்கேருந்து அனுப்பியிருக்கார். இது ஒரு நிகழ்வு. அடுத்தது இவர் வேகமாக வந்துட்டு இருக்கார் இல்லையா, வரும்போது ஒரு பிரச்சனை உருவாது. விந்திய மலைன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இந்த மகாராஷ்டிரா அந்த பார்டரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ஆந்திர இதில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நாள் பொறாமல் வந்துடுது. என்ன பொறாமல், இமயமலை எவ்வளோ பெருசாக இருக்குது, நானும் தான் விதியை, நானும் பெருசாக தான் இருக்கேன். ஆனால் இமயமலை மட்டும் டெய்லி சூரியன் சுற்றுது, அதாவது உதயமாவது மறையுது, அது பார்க்குறது சுற்றுது. அப்போ என்ன நினச்சிருக்குது, நானும் மலை என்னை வந்து சுற்ற மாட்டுது அந்த சூரியன், அதை மட்டும் சுற்றுது, அவனை பெரிய இதா அப்படின்ட்டு இவருக்கு இதாகி என்ன அந்த அகங்காரம் வந்தனையும் நானும் அவனை மாதிரி பெருசு வளர போகிறேன்ட்டு வளர ஆரம்பிக்குது. அப்படியே கிட்டுக்கு மேலே வந்துட்டே போயிட்டு இருக்கு. போனால் நாளைக்கு என்ன ஆகுது, சூரியன் வந்து போக முடிய மாட்டுது. இந்த பக்கம் போய் கிராஸ் பண்ணி தான் நான் அங்கிட்டு போய் போக முடிய மாட்டுது. எல்லாரும் சொல்கிறாங்க, அகஸ்தியரே நீங்கள் தான் பண்ணி முடிக்கணும், போய் பரிது பண்ணுங்கன்னு சொல்லி இவர் வேகமாக வரார். ஏற்கனவே அப்செட்டாக இருக்கார். இதை வந்தோடனே இவர் வர்ற வேகத்தை பார்த்தோன்னையும் விந்திய மலைக்கு ஒரு ஷாக் ஆயிடுது. இவர் வர்ற பார்த்தா சாதம் வர கொஞ்சம் கோத்தில் வர்ற மாதிரி இருக்குது. நம்ம ஏதாவது முறைச்சிக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் சாபம் போட்டுருவார் நமக்கு. அதில் பணிவோட நம்ம நடிக்கலாம். அவர் போய் பணிவோட செஞ்சு நம்ம வீட்டுக்கு கூட்டு போய் அவரை வச்சு நம்ம இந்த சாதிக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, பணிவோட அவரை கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணி உபதேசம்லாம் பண்ணுறார். பண்ணோடனே இவர் சொல்கிறார், என்னப்பா உனக்கு வேணும்னு சொன்னியும் இந்த மாதிரி அவர் ஆசையை சொல்கிறார். சரி நீ அப்படியே இரு, நான் ஒரு வேலையாக சவுத் இந்தியா தென்னகம் போகிறேன், திரும்பி வரும்போது நான் உனக்கு எல்லாம் பண்ணுறேங்காரு. அவரும் சரின்ட்டு பணிஞ்சிக்கிட்டே கீழே குனிஞ்சிக்கிட்டே இருக்கார். இவர் போயிடார். போனோம், திரும்பி வரவே செய்யலை. இப்போ விந்திய மலை அப்படியே வளராமல் அப்படியே ஆயிடுச்சு. இது இல்லாட்டி என்ன இருக்கும், பெருசாக போயிருக்கோம். உலகம் வந்து அந்த இயற்கை, இந்த அந்த காஸ்மிக் சைக்கிளுங்கிறது டிஸ்டர்பாக எல்லாம் இதாக இருக்கும். இது அவர் பண்ணுறார். இதை வச்சுட்டு ரெண்டு மூணு சொல்லலாம். இது வந்து பாருங்கள், அந்த விந்திய மலை வந்து உண்மையிலேயே பக்தியோட வந்து அந்த பணிவு செயலில் அடக்கமாக இருக்கவே செய்யலை. ஏதோ என்னது அல்லனந்து அடிச்சிருவாங்க, ஏதாவது பண்ணிடுவார், இல்லை நம்ம ஐஸ் வச்சு நம்ம வந்து சாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுச்சு, விந்திய மலை நமஸ்காரம் பண்ணச்சு, பணிவோடு இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்ததுக்கே அகஸ்திய மகரிஷி வந்து மன்னிச்சு விட்டு அருள் பண்ணியிருக்கார். இப்போ உண்மையிலேயே நம்ம பணிவோட அடக்கோடத்தை இருந்தால் எவ்வளோ பெரிய நம்ம சாதிக்கலாம். குருமாஜ் லைஃப்லேயே ஒரு நிகழ்ச்சி ஒன்று, லைஃப்பில் கிடையாது, ஒரு கதை சொல்லுவார். ஒரு திருடன் இருப்பான். ஒரு வீட்டில் போய் திருட ஆரம்பிச்சிருவான். உடனே எல்லோரும் முழிச்சிருவாங்க, டம்னு சவுண்டு கட்டினா துரத்துவாங்க. ஓடி போய் என்ன செய்வான், தப்பிக்கிறதுக்கு அங்கே ஒன்றும் வழி கிடையாது, பெரிய பெரிய காம்பவுண்ட் வால்லாம் இருக்கும். போகும்போது கீழே சாம்பலாக இருக்க பார்த்துருப்பான். உடனே அதை எடுத்து அங்கே உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிட்டு ஒரு முனிவர் மாதிரி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடுவான். அப்படியே இந்த பூனை உட்காந்துருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி அது மாதிரி உட்கார ஆரம்பிச்சிடுவான். ஆனால் வந்தவங்கெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ பெரிய மகான், எப்படி ஆழ்ந்த தியானத்தில் இருக்கார், பட்டையெல்லாம் போட்டிருக்காரு சொல்லி அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பணமெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ தான் இது அவனுக்கு மனசு தோணும், நான் ஒரு பொய் வேஷம் போட்டேன், அதுக்கே எனக்கு இவ்வளோ பெரிய மரியாதை கிடைக்குது பண்ணால் நான் உண்மையிலேயே ஒரு இது, ஆனால் எனக்கு எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன நல்ல விஷயங்கள் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, கஷ்டமாக இருக்கோ கஷ்டமாக இல்லையோ, அதை கண்டிப்பாக பண்ணோம்னா நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் நடக்குங்கிறது தெரியுது. இது பேரண்டிங் பண்ணுவோம், இங்கே உள்ள பெற்றோர்கள் எல்லோரும் அப்படி தான். பசங்க வந்து கேட்க மாட்டான்னு சொல்லினாலும் விடக்கூடாது. ஒரு அடி மட்டில் அடித்து விட்டு நல்ல விஷயங்கள் சின்ன வயசு இருக்கும்போதே பண்ண வச்சிடணும். கேட்டு விடச்சிட்டு போயிடும், போட்டு ஊருக்கு கஷ்டப்படுத்தணும். ஃபஸ்ட்டே அடித்து நல்ல விஷயங்கள், நம்முடைய இந்து தர்ம கலாச்சாரங்கள் பண்பாடெல்லாம் பண்ண வச்சிடணும். படிப்புலாம் செகண்டரி, இதை பண்ண வச்சுட்டா ஆட்டோமேட்டிக்காக லைஃப் வந்து பிரகாசமான பின்னாடி வரும். இது நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
இன்னொரு நிகழ்ச்சி, அது ஒரு லைஃப் எக்ஸாம்பிள். அது எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி ஒருத்தர் இருக்கார். அதாவது விளையாட்டுக்கு சொல்ல போய் எப்படி நன்மை ஆச்சுருங்கிறத சொல்கிறேன் நான். அவர் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு மாதிரி சினிமாலாம் பார்ப்பார். இந்த சினிமாவில் ஏதோ ஒரு படத்தில் இறை நாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க. ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி ஏதாவது நல்ல காரியம் செய்யும் போது இல்லை ஒரு சாப்பிட்றதுக்கு முன்னாடி பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இவர் அது வரைக்கும் அந்த சாமி நம்ம சொன்னதே கிடையாதாம்மா. அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு ஊருக்கு திரும்பும்போது பஸ்ஸில் ஏறியிருக்கார். ஏறும்போது திடீர்னாப்புல அந்த சினிமா சீன் ஞாபகம் வந்திருக்கு. வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு, அப்பா இறைவா நான் இன்றைக்கி நல்லபடியாக வீட்டில் போய் சேரணும்னு சொல்லியிருக்கார். இது வரைக்கும் அவர் நாமத்தை சொன்னதே கிடையாது. அன்றைக்கி எதை சொல்லியிருக்கார், பக்தியோடு சொல்லவே ஏதோ சினிமாவில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கார். உடனே போயிட்டு வரும்போதே இடத்துல ஒரு பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆகி இதானே இவருக்கு பயங்கர கோபம். இவ்வளோ நாள் நான் கடவுள் நாமத்தை சொல்லவே சந்தோஷமாக போயிட்டு வந்துட்டு தான் இருந்தேன். இன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் வந்துருச்சு எனக்கு இனிமேல் கடவுள் வேறு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு உள்ளக்க இது வந்திருக்கு. ஆனால் மறு செகண்டே உள்ளக்க ஒரு தாட், அதான் இறை அருளுங்கிறது. ஏன்னா அவர் தெரியாமல் நம்ம இறையாமன்னு சொல்லிட்டார் இல்லையா, அதோட பலன் நிச்சயம் இதாக்காது. உடனே உள்ளே வருது, நீ இது பண்ணதுனால தான் நீ பிழைச்ச அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் பக்கம் உட்காந்துருக்காரு, அவர் பக்கத்தில் ஒருத்தருக்கு நெஞ்சில் அடி, ஐயோ நெஞ்சு வலிக்குங்கிறாரு. ஃப்ரெண்டில் ஒருத்தர் கால் நசுங்கி போயிடுச்சு, ஆனால் அவருக்கு ஒன்றுமே ஆகலை. ஸோ அவரும் பக்தியோடு சொல்லவே ஆனால் நல்ல விஷயங்கள், தார்மீக செயல்கள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே தெரியாமல் பண்ணாலும் ரைட்டு, ஓகே, அதோட பலன் நமக்கு பல மடங்காக நமக்கு கிடைக்குங்கிறதையும் நம்ம அந்த விந்திய மலை வளர்ச்சியையும் குறைக்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிகழ்வு விவேகானந்தர் லைஃப்பில் உண்டு. எப்படி அகசி முறைச்சி எந்த மனநிலையோடு வந்திருப்பார், அதே மாதிரி விவேகானந்தர் லைஃப்பில் உண்டு. விவேகானந்தருக்கு நிறையா சீடர் நிறைய உண்டு. அதில் கல்யாண் மகாராஜ்னு ஒருத்தர், சுவாமி கல்யாணானந்தஜி மகாராஜ்னு சொல்லி. விவேகானந்தர் அந்த இந்தியா ஃபுல்லாக பரிக்கிரம வாழ்க்கை வாழும்போது ரிஷிகேஷ் பக்கம் போயிருப்பார், ஹரித்வார். அங்கே சாதுக்கள்லாம் அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒன்றும் இடம் கிடையாது. அங்கே பிக்ஷை எடுத்துகிட்டு இருப்பாங்க. யாருக்கோ உடம்புலாம் மெடிசின் கொடுக்குறதுக்கு யாருமே கிடையாது. எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதை பார்த்து அவர் என்ன செய்வார்னா, சாதுக்களுக்கு சர்வீஸ் பண்ணுன்னு சொல்லி இங்கே வந்ததுக்கப்புறம் கல்யாண் மகாராஜை கூப்பிட்டு நீ போன்னு சொல்லுவார். நீ போய் அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி. என்ன சொல்லுவார்னா, நீ போய் சர்வீஸ் பண்ணு, ஃபர்கட் பெங்கால், அதாவது நீ பெங்காலை மறந்துடு. அந்நேரம் வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் கிடையாது, பெங்கால் தான் இருந்துச்சு. பெங்காலை மறந்துடு. அப்புறம் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும் அவருக்கு. விவேகானந்தர் சாக்ஷாத் சிவன், அவருடைய சீடர். அங்கே இருந்தால் அவர் நல்லா கைகால் அமைக்கொள்ளலாம், சாப்பாடு கொடுக்கலாம், சேவை செய்யலாம், அவட உட்காந்து தியானம் பண்ணலாம். எவ்வளோ பெரிய அது பாக்கியம் உள்ளது. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், நீ போங்கிறார், போயிட்டு வாங்கூட சொல்ல, பெங்காலை மறந்து விடு அப்படிங்கார். ஆனால் அவர் போகிறார். அவர் நேரம் ஐயோ பாசம் இல்லை அன்பில்லை ஒன்றும் கேட்கவே போயிடுறார். போய் இருந்து அங்கே சர்வீஸ் பண்ணுறார். அதோட பலன் என்ன, இப்போ அவர் அங்கே போய் சர்வீஸ் பண்ணுற பலன், இப்போ அவங்க ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னும் சர்வ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இறைவனுடைய போக்குங்கிறது குறுகிய வட்டத்தில் இருக்காது. இன்றைக்கி ஒன்று பண்ணுறோம், நம்ம கஷ்டமாக இருக்கும், ஆனால் அதே இது நாளைக்கு நமக்கு மட்டும் இல்லாமல் சமுதாயத்துக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னொரு நிகழ்வு இருக்குது, நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய தெரியாத நிகழ்வுகள். சுவாமிஜி இருக்கும்போது அந்நேரம் பிளேக் நோய் வந்துடும். எல்லாரும் மக்கள் கஷ்டப்படுவாங்க, சாப்பாடுக்கு ஒன்றுமே இருக்காது. இவங்க கையில் பணம் கிடையாது மரத்தில். அப்போ சுவாமி விவேகானந்தர் சர்வீஸ் பண்ணுறக்கா என்ன பிளான் பண்ணுவார்னா, நம்ம மரத்தை விற்றுடலாம். அப்போ இடம் வாங்கியிருப்பார், பில்டிங் கூட கட்டியிருக்க மாட்டார். மரத்தை விற்று அதோட காசு சர்வீஸ் பண்ணலான்னு சொல்லுவார். அவர் சொல்லிட்டா அவ்வளோதானே, வேறு யாரும் நோன்னு சொல்கிறது. ஏன்னா சிவபெருமான் அவ்வளோதான் எரிச்சிருவார். ஏன்னா எரிச்சுவார்னா கோவத்தில் கிடையாது, ஏழை மக்களுக்கு சேவை செய்யணும், நம்ம எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அந்த இதில். ஆனால் கடைசியில் ஒரு சாமி சொல்லுவாங்க, நோன்னு சொல்லாமல், சுவாமிஜி நம்ம முடிவு பண்ண வேண்டாம், அம்மா இருக்காங்க இல்லையா, யார் அம்மானா யார், ஹோலி மதர், அம்மாட்ட கேட்டு பண்ணிக்கலான்னு சொன்னோம். அம்மா சொல்லுவாங்க நோ அப்படின்ட்டுருவாங்க. சிவன் எடுத்த முடியுமா நோ அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நடத்துறதுக்கு அப்புறம் நீங்கள் மரத்துக்கு அடியிலையோ இல்லாட்டி காட்டிலையோ இருந்து தவாழ்க்கை வாழ்ந்துறீங்க. பின்னாடி வர ஃப்யூச்சர் உள்ள மக்கள் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு எங்கே போய் தங்குவாங்க, எங்கே வேலை செய்வாங்க, அதோட பலன் பாருங்கள். அனைவரும் சுவாமி வேலை விற்றுருந்தா என்ன இருக்கும், பிளேக் நோ சர்வீஸ் பண்ணியிருப்பாங்க, ராமகிருஷ்ண மிஷன் ஃபார்ம் ஆயிருக்குமா, இவ்வளவு இது வந்திருக்குமா. அப்போ அம்மாவோடைய அந்த தீர்க்க தரிசனம், இதனால் எத்தனை மடங்கள் இருக்குது, எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது, எத்தனை பசங்க படிக்கிறாங்க, எவ்வளோ பக்தர்கள் இது பண்ணி அடங்குறாங்க. அதனால் நம்ம பண்ணுற ஒரு இதுக்கும் இறைவன் பண்ண இதுக்கும் வித்தியாசம் இந்த இதுதான். அதை தான் இங்கே சிவபெருமான் அகசியர் காட்டுறது நமக்கு குறிக்குது.
அடுத்து அகஸ்தியர், இது அகஸ்தியர் பற்றி முடிஞ்சு. அப்புறம் இப்போ நம்ம ராமாயணத்துக்கு வரலாம். அகஸ்தியர் வந்தோடனே ஸ்ரீராமர், லக்ஷ்மண் தேவ், சீதா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? சாஷ்டாங்கமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. யாருக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க? அகஸ்தியருக்கு ஆசனம் பண்ணுறாங்க. உடனே ஸ்ரீராமந்திரன் கேள்விப்பட்ட மற்ற ரிஷிகள் எல்லாம் வராங்க. அவங்களுக்கும் ஸ்ரீராமர் நமஸ்காரம் பண்ணுறாரு. இப்போ நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், ஸ்ரீராமர் யார்? இறைவன், சாக்ஷாத் இறைவன். அவங்க எப்படி போய் சாதுக்கள் போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க? கொஸ்டின் வருமாறு தான். இறைவனில் அவர் இறைவன் போய் எதுக்காக சாதுக்கள் நமஸ்காரம் பண்ணோம்? அதுபடி பார்க்கும்போது இதான் அதாவது இறைவன் மனிதன அவதாரத்துக்கு வரும்போது அந்த ட்ரெடிஷனுக்கு என்ன சொல்கிறது, பாரம்பரியத்தை மாற்ற மாட்டாங்க. அவங்களும் அதே அந்த பாரம்பரியத்தை, இது என்ன பாரம்பரியம், இங்கே என்ன தர்மம், பெரியவர்கள் கண்டா நமஸ்காரம் பண்ணணும், சாதுக்கள் தூய ஆத்மாக்கள் ரிஷிகளை கண்டா நமஸ்காரம் பண்ணணும், பணிவோடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய தர்மங்கள். அது ஒரு தர்மம். அது இவங்களே கடைப்பிடிக்க, நாளைக்கு யாரும் மற்றவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. அதனால தான் இறைவன் அதை மனித வடிவம் எடுத்து வரும்போதும் அதை கடைப்பிடிக்கிறார். இது ரைட்டு, ஓகே, அவங்க பண்ணுறாங்க. ஈவன் அம்மாவே ஒரு தடவை பண்ணுவாங்க. சாரதாமாக அவங்க இருக்கும்போது ஒரு சில பிராமின் பண்டிட்லாம் வருவாங்க, அவங்கள அம்மா நமஸ்காரம் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சைடில் ஓகே, இறைவன் மனிதனை வராரு, மனிதன் வாழ வேண்டும் பண்ணுறார். இந்த ரிஷிகள் ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? அவங்களுக்கு தெரியாத, கடவுள் சொல்லி தெரியும் இல்லையா, கடவுள் நமஸ்காரம் பண்ண விடுவோமா நம்ம? ஏன் அக்செப்ட் பண்ணாங்க? அதுக்கு பார்க்கும்போது அது அவங்களுடைய தர்மம். ரிஷிகள் சாதுக்கள் தர்மம் என்ன, யாரோ நமஸ்காரம் பண்ண வந்தால் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டோம். அக்செப்ட் பண்ணுறது அவங்களுடைய தர்மம். அது ஒரு வகையில். இன்னொன்று ஏன் அவங்க அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரியும் பண்ணக்கூடியவங்க இந்த உடம்புக்கு பண்ணலை, இதுக்குள்ளே இருக்கிற இறைவனுக்கு நமஸ்காரம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஒரு கன்விக்ஷன், நம்பிக்கை, அதை அக்செப்ட் பண்ணுறாங்க. இது இரண்டாவது. மூன்றாவது என்னென்னா, ஒரு சில சாதுக்கள் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேன் நான். பிரபு மகாராஜ்னு ஒரு சுவாமி இருந்தார். நம்ம மரத்தினுடைய 10வது தலைவர் நினைக்கிறேன், 10ஓ 8ஓ ராங், சுவாமி வீரேஸ்வரானந்தி மகாராஜ். அவங்க ஒரு நாள் நம்ம கௌதமாஞ்சலாம் வராங்க இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு சென்டராக போயிட்டு இருப்பாங்க. ஆர்த்தி முடிஞ்சதுக்கப்புறம் பக்தர்கள் நிறைய பேர் நமஸ்காரம் பண்ணுவாங்க. அது மாதிரி நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு சரி ரூமுக்கு போகலாமா, ரூமுக்கு போகலாம். ரூமுக்கு போனோடனையும் உள்ளே போய் கதவுலாம் சாத்தி ஜன்னலாக போட்டுட்டு பொது உட்காந்து தியானம் பண்ணுவாங்க எல்லா சுவாமிகளும் அந்த டைமுக்கு ஜெபம் பண்ணுங்கிறதுக்காக. அப்போ போன உடனேயும் அங்கே உள்ள சேவக் மகாராஜ் கேட்குறாரு, மகாராஜ் நம்ம லைட் ஆஃப் பண்ணுறேன், நீங்கள் உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. அப்போ நான் என்ன இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் கரெக்டான வேறுதில்லை, நான் இவ்வளோ நேரம் சிங்கி தட்டிட்டு இருந்தேனா அப்படி மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். அது அப்படி இவ்வளோ நேரம் என்ன பண்ணிட்டேன், நான் இவ்வளோ நேரம் ஜெபம் என்ன பண்ணிட்டு இருந்தேன் நான். அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? அவர் என்ன சொல்லுவார்னா, ஒவ்வொருத்தரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணும்போது நான் அவங்களுக்குள்ளே இருக்கிற இவருக்கு நான் மானசீகமாக நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஸோ நமஸ்காரம் பண்ணுறது அக்செப்ட் பண்ணுறதுக்காடைய காரணங்களுக்காக நான் சொல்ல வரேன், ஒவ்வொருத்தரும் எப்படி எடுத்துக்கிறாங்கிறதுக்காக. இது ஒன்று. இன்னொரு ஒரு சுவாமி இருக்கார், எனக்கு தெரிஞ்ச வருஷம் அவட்ட ஒரு தடவை சொன்னார் அவர், ஒவ்வொரு ஆள் நமஸ்காரம் பண்ண போதும் நான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கடவுள் நமஸ்காரம் பண்ணுறதை நினச்சிக்கிடுவேன், கடவுள் நமஸ்காரம் நான் ஒரு நமஸ்காரம் பண்ணி நினச்சிக்கிடுன்னு சொல்லுவார். இப்போ சப்போஸ் 10 பேர் நமஸ்காரம் பண்ணுறீங்க, ஆண்கள் வந்தாருன்னா ஓ விநாயக நமக அப்படி நான் மனசுக்குள்ள சொல்லிக்கிடுவேன். அப்புறம் முருகாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓ நாராயண நமகன்னு ஒவ்வொரு கடவுளுடைய ஆண் கடவுளுடைய பேரை நான் நினச்சிட்டு நான் மானசமாக அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். அப்புறம் பெண்கள் நமஸ்காரம் பண்ணும்போது பராசக்தி நமக, ஓம் துர்காயே நமக, நமக்கு எத்தனை கோடான கோடி கடவுள் நம்ம இருக்காங்க இல்லையா, அத்தனை பேர் ஒவ்வொரு பேராக சொல்லி அந்த தெய்வத்துடைய நினைவுக்கு நான் என்னை கொண்டாந்துக்கிடுவேன். அப்போ எனக்கு அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க, நான் இறைவனுக்கு நமஸ்காரம் பண்ண நினச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சாமி சொன்னார். அப்போது சாதுக்கள் எப்படிலாம் நமஸ்காரம் பண்ணுற எடுத்துக்கிறாங்க. அதனால தான் அந்த கால ரிஷிகளும் இறைவனே தெரியும், பகவான் ஸ்ரீராமர் தான் இறைவன் தெரியும். இதனால் அக்செப்ட் பண்ணக்கூடிய காரணம் இந்த காரணம். கிருத்ராதிப சம்சேவிதராம், அது அடுத்ததாக பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.